வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். 100 கிராம் அளவில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் வெறும் 72 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நமக்கு உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வெங்காயத்தில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. கார்போஹைட்ரேட்டுகள், சர்க்கரைகள், நார் சத்து, புரதம், கொழுப்பு சத்து, விட்டமின் சத்துக்கள், இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து, ஃபோலேட் போன்ற நிறைய நம் உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வெங்காயத்தில் இருக்குது. வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம்முடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே பலப்படுத்துறதால எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். அதோட பூண்டில் இருக்கக்கூடிய செலினியம், ஜிங்க் இதெல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை இன்னும் அதிகரித்து எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆக விடாது. ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய உணவுகளை வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். இப்போ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள் அகற்றப்படும் பொழுது இதயத்திற்கு வேண்டிய ரத்தம் சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். ஸோ இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் இருக்கும்பொழுது இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால இதய தமனிகளில் பிளேக் படிவதால் ஏற்படக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம், இதய தசைகள் வலுவிழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கொர்சடின் என்னும் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு குறைத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்தும். இதனால் இதய ஆரோக்கியம் பல மடங்கு நமக்கு அதிகரிக்கிறதுக்கு, இதயம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல், பிபி, கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகளில் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது வெங்காயம். தினமும் நம்ம 4 வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரோம் அல்லது சமையலில் நமக்கு போதுமான அளவுக்கு சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும். குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்கலாம் தினமும் சிறிது வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். ஸோ பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலில் வரும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபட்டலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் இப்போ இருந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு நினச்சினாலும் வெங்காயத்தை அடிக்கடி உணவுகளில் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது செரிமான ஆற்றலை நமக்கு அதிகரிக்க செய்யும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயோட்டிக் பண்புகள் குடலின் நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிர்களினுடைய வளர்ச்சியை தூண்டுகிறது. இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு வெங்காயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த செரிமான ஆற்றலை மேம்படுத்திக்கலாம். நார் சத்து இருக்கிறதால நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். செரிமான மண்டலம் வலுப்பெறும். அதுக்கு தான் வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். சருமம், தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டவை. இந்த கோலோஜன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சருமம், தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு முக்கிய ஊட்டச்சத்தாக இருக்கிறதால ஸோ இந்த கோலோஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஹெல்ப் பண்ணும். கோலோஜன் உற்பத்தி மேம்பாடு அடைந்தாலே சருமம் புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். தலைமுடியும் அடர்த்தியாக கருவருவென்று வளர ஆரம்பிக்கும். அதோடு நமக்கு இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்து சரும நோய்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாமல் முன்னாடியே தடுத்துரும். ஸோ ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். இதனால் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சருமம் நமக்கு புத்துணர்ச்சியாகவே இருக்கும். தலைமுடியும் அடர்த்தியாக கருகவென்று வளர ஆரம்பிக்கும். உள்ளிருந்து இந்த சத்துக்களை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் எலும்புகள் வலுவடைவதற்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது வெங்காயத்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. கால்சியம் எலும்புகள் வலுப்பெறுவதற்கான பிரதான ஊட்டச்சத்து. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் 30 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வெங்காயம் குறைக்கும். மேலும் ஆர்த்தரைடிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது. எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட நமக்கு இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட, அதாவது
எலும்புகள் வலுவிழந்து போகக்கூடிய வயசுகளில் கூட எலும்புகளை ஸ்ட்ராங்காக நம்ம மாற்றிக்கிறதுக்கு வெங்காயத்தை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ அந்த ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் வெங்காயம் நமக்கு எலும்புகளை பலப்படுத்துது. சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை சரி செய்யும். குறிப்பாக வெங்காயத்தை பச்சையாக தினமும் நம்ம சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு, சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு, அதை சரி செய்கிறதுக்கும் நம்மளால் முடியும். அதாவது ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே நமக்கு மேம்படும். நுரையீரல் காற்று பாதைகளில் இறுக்கங்கள் தென்படாமல், நுரையீரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆகாமல் அந்த சளி, இருமல், மூச்சு விடுதலை சிரமம், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சுவாச மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். இந்த நன்மைகளை பெறுவதற்கு தொடர்ந்து அன்றாடம் சமையலில் வெங்காயங்களை பயன்படுத்தி ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழ பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.